வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போகும் இடம் ராஜஸ்தான் மாநிலத்தின் பெருமை மற்றும் இந்தியாவின் மிகப்பெரிய கோட்டைகளில் ஒன்றான மெஹ்ராங்கர் கோட்டை ஆகும். தரைமட்டத்திலிருந்து 400 அடி உயரத்தில் ஒரு பாறைமலை மேல் பிரம்மாண்டமான போர்க்கப்பல் மிதப்பது போல இது காட்சியளிக்கிறது. ஜோத்பூர் நகரத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துள்ள இந்த கோட்டைக்கு பின்னால் பல மர்மங்களும் சுவாரஸ்யமான வரலாற்று கதைகளும் ஒளிந்துள்ளன. வாருங்கள் வீடியோவிற்குள் போகலாம். இந்த கோட்டையை கிபி 1459ஆம் ஆண்டில் ராவ் ஜோதா என்கிற மன்னர் கட்ட ஆரம்பித்தார். மெஹ்ராங்கர் என்றால் சூரியனின் கோட்டை என்று அர்த்தம். ரத்தோர் வம்சத்தினர் தங்களை சூரியனின் வாரிசுகளாக கருதியதால் இந்த பெயர் சூட்டப்பட்டது. இந்த கோட்டை கட்டப்படுவதற்கு முன்பு இந்த பாறை பக்கர் சிடியா, பறவைகளின் மலை என்று அழைக்கப்பட்டது. இங்கே சீரியா நாஜி என்ற முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார். கோட்டை கட்டுவதற்காக அவரை அங்கிருந்து வெளியேறச் சொன்னதால் கோபமடைந்த முனிவர் இந்த கோட்டையில் எப்போதும் தண்ணீர் பஞ்சம் நிலவும் என்று சாபமிட்டார். இன்றும் ஜோத்பூர் பகுதி அடிக்கடி வறட்சியை சந்திப்பதற்கு இதுவே காரணம் என்று நம்பப்படுகிறது. இந்த சாபத்திலிருந்து கோட்டையை மீட்க ஒரு மனிதர் தன்னார்வமாக உயிர்ப்பலி கொடுக்க முன்வர வேண்டும் என்று ஜோதிடர்கள் கூறினர். நாட்டு நலனுக்காக ராஜாராம் மேக்வால் என்பவர் முன்வந்து கோட்டையின் அடித்தளத்தில் தன்னைத்தானே உயிரோடு புதைத்துக் கொள்ள சம்மதித்தார். இப்போதும் கோட்டையின் ஒரு பகுதியில் ராஜாராம் மேக்வாலின் இந்த வீர தியாகத்தை போற்றும் வகையில் அவரது நினைவிடத்தை காணலாம். இதற்கு கைமாறாக அவரது குடும்பத்தினருக்கு ரத்தோர் ஆட்சியாளர்கள் சிறப்பு சலுகைகளை வழங்கினர். மெஹ்ராங்கர் கோட்டை என்பது வெறும் அழகான அரண்மனை மட்டுமல்ல, அது ஒரு வலிமையான இராணுவ கோட்டை. கோட்டையின் சுவர்கள் 120 அடி உயரமும் 70 அடி அகலமும் கொண்டவை. எதிரிகளின் பீரங்கி குண்டுகள் இந்த சுவர்களை தாக்கினாலும் எவ்வித சேதமும் ஏற்படாது. அந்த அளவுக்கு வலிமையான பாறைகளால் இது உருவாக்கப்பட்டுள்ளது. கோட்டையிற்குள் நுழைய 7 பெரிய கதவுகள் உள்ளன. இதில் மிக முக்கியமானது ஜெய்போல் மற்றும் லோஹாபோல் ஆகும். லோஹாபோல் வாயிலுக்கு அருகில் நீங்கள் சின்ன கைத்தடங்களை பார்க்கலாம். இது அந்த காலத்தில் சதி எனும் உயிர் நீக்கும் வழக்கத்தை கடைபிடித்த இளவரசிகளின் கைத்தடங்கள் என்று சொல்லப்படுகிறது. கோட்டையின் நுழைவு வாயில்கள் வளைவாக கட்டப்பட்டுள்ளன. யானைகள் வேகமாக ஓடி வந்து கதவை உடைக்க முடியாமல் தடுப்பதற்காக இந்த நுட்பம் பயன்படுத்தப்பட்டது. இதில் லோஹாபோல் என்ற கதவில் இரும்பு ஆணிகள் பொருத்தப்பட்டுள்ளன. இது எதிரி நாட்டு யானைகள் கதவை முட்டி உடைக்காமல் இருப்பதற்காக செய்யப்பட்டது. இந்த நுழைவு வாயில்கள் அனைத்தும் நேராக இல்லாமல் வளைந்து வளைந்து செல்லும் வகையில் கட்டப்பட்டுள்ளன. இதனால் எதிரி படைகள் வேகமாக உள்ளே நுழைய முடியாது. மேலும் கோட்டையின் உச்சியில் ஷம்புபான் எனப்படும் மிகப்பெரிய பீரங்கி இன்றும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த பீரங்கி பல மைல் தூரம் வரை சென்று தாக்கும் வல்லமை கொண்டது. கோட்டையின் பிரதான நுழைவாயிலின் இருபுறமும் சிவபெருமானின் ஓவியங்கள் வரையப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இது கோட்டையையும் மன்னரையும் தீய சக்திகளிடமிருந்து காக்கும் ஒரு ஆன்மீக அரணாக கருதப்படுகிறது. கோட்டை சுவர்களை உற்று பார்த்தால் ஆங்காங்கே சிறிய துளைகள் இருக்கும். இவை வெறும் காற்றோட்டத்திற்காக அல்ல. எதிரிகள் கோட்டையை நெருங்கும் போது பாதுகாப்பாக உள்ளே மறைந்து கொண்டு துப்பாக்கியால் சுடவும் பீரங்கிகளை இயக்கவும் இந்த துளைகள் பயன்படுத்தப்பட்டன. கோட்டைக்கு உள்ளே சென்றால் நாம் பார்ப்பது கலைநயம் மிக்க பல அரண்மனைகள். அதில் முதலாவதாக மோதி மஹால் எனப்படும் முத்து அரண்மனை பற்றி பார்ப்போம். இதனுள்ளே தங்கம் மற்றும் விலைமதிப்பற்ற கற்களால் செய்யப்பட்ட வேலைப்பாடுகள் உள்ளன. அடுத்து ஷீஷ் மஹால். இது முழுக்க முழுக்க கண்ணாடிகளால் அலங்கரிக்கப்பட்டது. பழங்காலத்தில் இங்கு விளக்குகள் ஏற்றப்படும் போது அந்த ஒளி கண்ணாடிகளில் பட்டு ஒரு மாயாஜால உலகத்தை உருவாக்கும். அடுத்ததாக பூல் மஹால். இது மலர் அரண்மனை என்று அழைக்கப்படுகிறது. இதன் கூரையை அலங்கரிக்க சுமார் 80 கிலோ தங்கம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இங்கு மன்னர்கள் தங்கள் ஓய்வு நேரத்தை கழிக்கவும் கலை நிகழ்ச்சிகளை காணவும் பயன்படுத்தினார்கள். மெஹ்ராங்கர் கோட்டையில் உள்ள அருங்காட்சியகம் வட இந்தியாவின் மிகச்சிறந்த அருங்காட்சியகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இங்கு மன்னர்கள் பயன்படுத்திய ஆடைகள் மற்றும் ஆயுதங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இங்குள்ள பல்லக்குகள் மிகவும் அழகானவை. யானை தந்தங்களால் செய்யப்பட்ட பல்லக்குகள் மற்றும் தங்கமுலாம் பூசப்பட்ட பல்லக்குகள் என ஒரு பெரிய சேகரிப்பே இங்கு உண்டு. மேலும் பழைய காலத்து இசைக்கருவிகள் மற்றும் ஓவியங்கள் மூலம் ராஜபுத்திரர்களின் வாழ்க்கை முறையை நாம் தெரிந்து கொள்ளலாம். மெஹ்ராங்கர் மியூசியத்தில் உள்ள ஆயுதங்கள் பிரமிக்கத்தக்கவை. முகலாய பேரரசர் அக்பரின் வாள் முதல் ராவ் ஜோதாவின் 7 கிலோ எடை கொண்ட வாள் வரை இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. பழங்கால தொழில்நுட்பத்திற்கு சான்றாக மிகப்பெரிய இரும்பு பூட்டுகளும் அவற்றின் பிரம்மாண்ட சாவிகளும் இங்கே உள்ளன. ஒரு கதவை பூட்டவே இவ்வளவு பெரிய அமைப்பு தேவைப்பட்டது என்றால் பாதுகாப்பு எந்த அளவுக்கு பலமாக இருந்திருக்கும் என்று பாருங்கள். மியூசியத்தின் ஒரு பகுதியில் அரச குடும்ப குழந்தைகளுக்காக பயன்படுத்தப்பட்ட மரத்தாலான மற்றும் தங்க முலாம் பூசப்பட்ட அழகான தொட்டில்கள் வரிசையாக வைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொன்றும் ஒரு கலைப்படைப்பு. ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இங்கே மன்னர்கள் பயன்படுத்திய கட்டில்கள் அளவில் சிறியதாக இருக்கும். ஏன் தெரியுமா? மன்னர்கள் எப்போதும் முழுமையாக படுத்து தூங்க மாட்டார்கள்.
எதிரிகள் திடீரென தாக்கினால் உடனடியாக எழுந்து போரிட ஏதுவாக அரை தூக்கத்தில் சாய்ந்த நிலையில் அமர்ந்து உறங்குவதற்காகவே கட்டில்கள் சிறியதாக வடிவமைக்கப்பட்டன. நீல நிற நகரம் மற்றும் சாமுண்டா கோயில். கோட்டையின் உச்சியிலிருந்து கீழே பார்த்தால் ஜோத்பூர் நகரம் முழுவதும் நீல நிறத்தில் காட்சியளிக்கும். இதனால்தான் இதற்கு நீல நிற நகரம் என்று பெயர் வந்தது. பூச்சிகள் வராமல் இருக்கவும் வீட்டின் வெப்பத்தை குறைக்கவும் மக்கள் வீடுகளுக்கு நீல நிறம் பூசுவதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் கோட்டையின் மற்றொரு பகுதியில் சாமுண்டா தேவி கோயில் அமைந்துள்ளது. இது ராவ்ஜோதா மன்னரால் தனது குலதெய்வத்திற்காக கட்டப்பட்டது. 1965 மற்றும் 1971 ஆண்டுகளில் நடந்த போர்களின் போது இந்த கோயில் மற்றும் கோட்டை பல குண்டுவீச்சுகளில் இருந்து ஜோத்பூர் நகரை காப்பாற்றியதாக மக்கள் இன்றும் நம்புகிறார்கள். சினிமா மற்றும் சுற்றுலா தகவல்கள். இந்த கோட்டையின் பிரம்மாண்டத்தை கண்டு வியந்த ஹாலிவுட் இயக்குனர்கள் தி டார்க் நைட் ரைசஸ் திரைப்படத்தின் சில முக்கிய காட்சிகளை இங்கு படமாக்கினார்கள். தமிழ் சினிமாவில் அஜித் குமார் நடித்த என்னை அறிந்தால் படத்தின் சில காட்சிகளும் இங்குள்ள வீதிகளில் எடுக்கப்பட்டன. நீங்கள் மெஹ்ராங்கர் கோட்டையை சுற்றி பார்க்க வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் 3 முதல் 4 மணி நேரம் தேவைப்படும். இங்கு ஜிப்லைன் எனப்படும் சாகச விளையாட்டும் உண்டு. இதன் மூலம் கோட்டையை மேலிருந்து ரசிக்கலாம். காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. ராஜஸ்தான் செல்லும் எவரும் தவறவிடக்கூடாத ஒரு இடம் இந்த மெஹ்ராங்கர் கோட்டை. மெஹ்ராங்கர் கோட்டை என்பது வெறும் கல் கட்டடம் மட்டுமல்ல, அது வீரத்தின் அடையாளம் மற்றும் இந்திய கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த சான்று. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற மேலும் பல வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை பின்தொடருங்கள். இந்த வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி.